ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் 5.7 இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஒரு சர்வரில், மாஸ்டரில். ஓகேவா, ஃபஸ்ட்டு மாஸ்டர் மட்டும் பேசுவோம். மாஸ்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு. அடுத்து இந்த டேபிள் மாஸ்டரில் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அப்புறம் இந்த ப்ரொசீஜரையும் மாஸ்டரில் க்ரியேட் பண்ணணும். அடுத்து இந்த வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதையும் மாஸ்டரில் மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்து இந்த டேபிளையும் மாஸ்டரில் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு 5 யூசர் வந்து லோக்கல் ஹோஸ்ட் யூஸராக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 யூசர் வந்துட்டு வேறு ஐபி வச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, அதில் ஒரு யூசருக்கு செலக்ட் ஆக்சஸ் கொடுங்க, அப்புறம் பேக்கப் எடுக்கிறது மட்டும் ஃபுல் ஆக்சஸ் ஒன்று, அப்புறம் இன்சர்ட் அப் டெலீட் இந்த மாதிரி. ஓகேவா, ஸ்டோர் ப்ரொசீஜர் ஆக்சஸ் மட்டும், அப்புறம் ரிப்ளிகேஷன் ஆக்சஸ் மட்டும், இந்த மாதிரி கொடுத்துங்க. ஓகேவா, ஸோ இது நீங்கள் எப்படினாலும் யூசர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மாஸ்டர்லாம் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டேபிள் வந்து மாஸ்டரில் க்ரியேட் பண்ணணும் டேட்டாபேஸில். அடுத்து இந்த ப்ரொசீஜரையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் மாஸ்டரில். அடுத்து இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணணும். நான் 5 கோடி கொடுத்துருந்தேன், 5 கோடி கொடுக்க வேணாம், ஒரு 1 கோடி கொடுத்துருந்தேன். ஏன்னா நிறைய ரெக்கார்டு வந்துச்சுன்னா சைஸ் பத்தலை, ஸோ அதனால். ஓகேவா, இது எல்லாமே நம்ம மாஸ்டரில் தான் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்லேவுக்கு வந்து இந்த பேக்கப்பை, அதாவது கம்ப்ளீட்டாக முடிஞ்ச உடனே இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கப் வச்சு ரன் பண்ணி அந்த பேக்கப் எடுப்போம், ஃபுல் பேக்கப். ஓகேவா, அந்த பேக்கப் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லேவுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்சிபி பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கப் வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் கஷ்டமாக இல்லை, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்கப் பண்ணுறதை விட க்ளோன் பேக்கிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை கூட ட்ரை பண்ணுங்கள். அவங்க உங்கள் ஆப்ஷன் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா பேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வச்சு ரீஸ்டோர் பண்ணி எப்படி ஸ்லேவ் செட்டப் பண்ணுறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா பேக்கப் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அதோட வெர்ஷன் வந்து நான் ஆல்ரெடி அனுப்பியிருந்தேன். 8.0 இன்ஸ்டால் பண்ணாதீங்க, 5.7 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து நான் பிடி ஷோ கிராண்ட்ஸ்னு ஒரு டூல் சொல்லியிருந்தேன். அந்த டூலை வச்சு நீங்கள் அந்த யூஸரோட டீட்டெயில்ஸ் மட்டும் டம்ப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஸ்லேவில் வந்துட்டு அதை ரீஸ்டோர் பண்ணிவிட்டு மாஸ்டர் ஸ்லேவ் செட்டப் பண்ணணும். ஓகேவா, அந்த பேக்கப் ஃபைல்லையே வந்து ஸ்லேவோட பின்லாக் நேமு, மாஸ்டரோட பின்லாக் நேமு, பின்லாக் பொசிஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா, அந்த இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம 8.0க்கு வந்து ஸ்லேவை வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்டோர் ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்லேவில் இது எல்லாமே அடுத்த ரெண்டாக பார்க்க போது எல்லாமே ஸ்லேவில் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை செக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு மேலே இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரில் வந்து ஒரு சில கீவேர்டு வந்துட்டு 8.0 சப்போர்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம 8.0 என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு இந்த வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிளையும் நீங்கள் வந்து ஸ்லேவில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் 8.0 வந்து எதெல்லாம் சப்போர்ட் ஆகுது இல்லைன்ட்டு. ஓகேவா, ஓகே. அடுத்து இந்த டேபிளில் கொஞ்சம் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸ்லேவை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறீங்க இதெல்லாமே. ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது ஒர்க் ஆகலைனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, நீங்கள் பெட்டராக என்ன பண்ணலான்னா, உங்ககிட்ட வேறு ஏதாவது 8.0 சர்வர் இருந்துச்சுன்னா அதில் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வேரியபிள் எல்லாத்தையுமே நீங்கள் 8.0 சர்வரில் ஏதாவது ஆல்ரெடி வச்சுருக்க சர்வரோடு செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். ஒர்க் ஆகலைன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த ப்ரொசீஜரையும் அதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலைன்னா அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஸ்லேவை வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிவிட்டு அது 8.0 மாறிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடி ஆல்ரெடி இருக்கிற மாஸ்டரை ஸ்லேவாக மாற்றணும், ஸ்லேவாக நீங்கள் மாஸ்டரை மாற்றணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஸ்லேவை வந்து ரீசெட் பண்ணணும், அப்புறம் மாஸ்டரை வந்துட்டு நீங்கள் ஸ்லேவாக மாற்றணும். ஓகேவா, ஸோ அப்புறம் நீங்கள் அடுத்து ரெண்டாவது மாஸ்டரையும் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த 2 ப்ராசஸையும் நீங்கள் பண்ணணும். ஓகேவா, இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான், கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ அதை தான் சொல்லியிருந்தேன். சிவகுமார், நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது அது.
சரி ஓகே, நீங்கள் அப்டேட் அதை கூட பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் பண்ணிடுவீங்களா? ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ வச்சுருந்தீங்கன்னா, இந்த இதில் நான் கொடுத்த இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்களா அந்த டேபிளில்? ஆக்சுவலாக இதுலேயும் சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 8.0வில் வந்துட்டு டிஃபால்ட் வந்து டேட் அண்ட் டைமில் வந்து நல் வராது. ஓகேவா? நல் கொடுத்தா சப்போர்ட் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரொசீஜரையும் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கவராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அதை பண்ண சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூல் எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் கிளஸ்டர் தான் எடுக்கலான்னு இருந்தேன். கொஞ்சம் டைம் இல்லை சுத்தமாக இருக்குது. டாக்குமெண்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. சரி ஓகே, கிளஸ்டர் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரான் ஜாப்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? கிரான் ஜாப்னு என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஈவென்ட் ஷெடியூலர் இருந்துச்சுல்ல MySQL. ஸோ அதே மாதிரி லினக்ஸில் வந்துட்டு கிரான் ஜாப் சொல்லுவோம். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க செல் ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? செல் ஸ்கிரிப்ட்னா நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பேக்கப் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ அந்த பேக்கப் கூட நம்ம இப்போ வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் கரெக்டாக கால் பண்ணுவோம் அப்படி செட் பண்ணி வச்சோன்னா அந்த டைம் ஆச்சுன்னா அது கரெக்டாக கால் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து மேனுவலாக நம்ம வந்து உட்காந்து பண்ண வேண்டியல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரான் ஜாப் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அலாரம் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே வந்து கிரான் ஜாப் வந்து லினக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவும் இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த கிரான் மட்டும் ரன் ஆகுதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஷெடியூல் மட்டும் பண்ணணும். ஓகேவா? ஷெடியூல் பண்ணுறது கூட நம்மகிட்ட வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இதில் கிராண்ட் ஆப் குரூன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இதில் போய் பார்த்தீங்கனால அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஷெடியூல் பண்ண தெரிலனா கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணுறது எந்த மாதிரி டைமில் எப்படி ஒர்க் ஆகும் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கிரான் ஜாப் ஷெடியூல் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒன்று இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ரூட்டாக ஒரு யூஸரை ஒரு கிரான் ஜாப் ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு யூஸரால் அந்த கிரானம் பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ ரூட்டால் எல்லா யூஸரையும் போய் நம்ம செக் பண்ணி எல்லா யூஸராகவும் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மற்ற யூஸரால் லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு மீனாட்சின்னு ஒரு யூஸரில் வந்துட்டு ஒரு கிரான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா அதை போயிட்டு சிவகுமாருங்கிற வந்து போய் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூஸர்லேயும் தனித்தனி கிரான் ஜாப் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன பேக்கப் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்கிரிப்டை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் இது ஒரு சின்ன செல் ஸ்கிரிப்ட்டு. நம்மக்கிட்டே ஆல்ரெடி ஒரு செல் ஸ்கிரிப்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேக்கப்போட ஸ்கிரிப்ட் இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், நான் இப்போ சும்மா பண்ணுறேன். இதில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். டேட்டாபேஸ் நேம் டெமோன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஓகே, ஓகே, இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம போடலாம். நான் வந்து ஒரு நேம் போடுறேன். பேக்கப் டாட் எஸ்ஹெச்னு போடுறேன் செல் ஸ்கிரிப்ட். ஓகேவா? செல் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஷெடியூல் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம செல் ஸ்கிரிப்டை வந்து
பேஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மோடை மாற்றணும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ சிஹெச் மோட் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மோடை மாற்றியாச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரான் ஜாப் செட்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரான் வந்து ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சர்வீஸ் கிரான் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸ்டேட்டஸ். இது ஒர்க் ஆகல. ஓகே, நான் இதில் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன கிரான்லாம் இருக்குது பார்க்கணுன்னா கிரான் டேப் -L. ஓகே, இப்போ என்கிட்ட எந்த கிரானுமே இல்லை. ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு கிரான் செட்டில் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடிட்டபிளில் மாற்றணும். ஸோ அதுக்காக நம்ம கிரான் டேப் ஹை பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எவ்ரி 10 மினிட்ஸ் அந்த மாதிரி. எவ்ரி மினிட்ஸ் ரன் ஆகணும்னா நான் வந்துட்டு 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மினிட்ஸ் கொடுப்போம், ரெண்டாவது ஹவர்ஸு, அப்புறம் டே, மந்த்து, அப்புறம் வீக், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்னால் நான் இதில் இது கொடுத்துருக்கேன். இதுமாதிரி எனக்கு மிட் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம கதில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சில ஸ்கிரிப்ட் வந்து நைட் ஆனால் 1 மணி ஆனால் கால் ஆகணும்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓகே, எவ்ரி மினிட்ஸ். ஓகேவா? எவ்ரி 1 மினிட். ஓகே, பாஸ்ட் 12 hours. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு எவ்ரி மினிட்ஸ் கால் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் கொடுக்கலாம் நம்ம இப்போ. ஓகே, நான் எவ்ரி 2 மினிட்ஸ் நான் 1 மினிட் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து நம்ம அந்த ஸ்கிரிப்டோட லொக்கேஷன் ரூட்டில் back.sh இருக்குது. ஓகே, அதோட பாத் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் அது கால் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரான் டேப் ஹை பண்ணி எழுது போட்டிங்கன்னா அது காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கிரான் ஜாப் செட்டில் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட வந்து அந்த பேக்கப் எடுத்தது வந்து ஓகே, இது வந்துட்டு ஃபைல் டாட் டேட்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் கால் பண்ணுறது. ஓகே, ஆல்ரெடி ஒருக்கா கால் ஆயிடுச்சு, 2 டைம் கால் ஆயிடுச்சு. ஸோ இது கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நான் ஒரு டைம் இது 1 நிமிஷம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு மாற்றி. ஓகே, இது கிரான் ஜாப். இது எனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதான் அடுத்த டாபிக் போகும். நான் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணணும்னா 1 நிமிஷம் மட்டும் ஷெட்யூல் பண்ணாதீங்க. சும்மா 5 நிமிஷம், அதுக்கப்புறம் 1 hour, அப்புறம் எவ்ரிடே நைட்டு 1 மணி, அப்புறம் மந்த்லி ஒன்ஸு, இயர்லி ஒன்ஸ், இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம வந்து ஒரு சில mysql ரன் பண்ணுற பேக்கண்ட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஈவெண்ட் ஷெட்யூலர் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிரான் ஜாப் யூஸ் பண்ணி கூட நம்ம அதை கால் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சின்ன சின்ன ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செல் ஸ்கிரிப்டில் கூட அதை நம்ம வந்து உள்ளே கால் பண்ணுற மாதிரி வச்சு கூட கால் பண்ணுவோம்.
ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் ஆகும். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. சிவகிருஷ்ணன் இருக்காரா? நான் போயிட்டு வரேன். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ